ராமநாதபுரம் பாரதி நகர் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக பிரியாணி வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் பாரதி நகர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பிரியாணி கடை வண்ண வண்ண விளக்குகளாலும் வாடிக்கையாளர்களை கவரும் விதத்தில் கவர்ச்சிகரமான உணவுகள் வழங்கும் கடையாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்த உணவகத்தின் உரிமையாளர்கள் ராமரத்தினம், பாலாஜி ஆகியோர் தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினர். இது குறித்து பேசிய தூய்மை பணியாளர்கள், பெரிய உணவகத்தில் சாப்பிட பல நாட்கள் ஏங்கியதாகவும் உணவக நிர்வாகம் எங்களை அழைத்து உணவு வழங்கி கௌரவப்படுத்தியது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு எனவும் நெகிழ்ச்சி தெரிவித்தனர். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் இன்னைக்கு மக்களுக்காக நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டோம். தூய்மை பணியாளர்கள் இங்கே சரௌண்டிங்ஸ் இருக்க பட்டணாச்சாரம் பஞ்சாயத்து, சக்கரக்கோட்டை பஞ்சாயத்து தூய்மை பணியாளர்கள்லாம் வர வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு பிரியாணி கொடுத்து இன்னைக்கு மரியாதை செலுத்தி அனுப்பணும். ஏன்னா இன்னைக்கு உழைப்பாளிகள் இல்லாத இன்னைக்கு இது இல்லை, அவங்கள ஈடு பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை. அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில இன்னைக்கு நம்ம எல்லாமே நிறைய செஞ்சிருக்கோம். எனக்கு இவங்கன்னா இவங்களுக்கு கொடுத்து மன நிறைவா போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இன்னைக்கு வந்தாங்க, ரொம்ப சாப்பிட்டாங்க, அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். ரொம்ப மன திருப்தியா இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இது எப்படி போனது கிடையாது. ஆனா இங்க கூப்பிட்டு இருக்காங்க, நாங்க வந்தோம், சாப்பிட்டோம், நல்லா திருப்தியா எல்லாத்தையும் கவனிச்சாங்க. நல்லா திருப்தியா இருந்து நல்லா சாப்பாடும் கொடுத்தாங்க, நல்லா கவனிக்கவும் செஞ்சாங்க.